பாட்டி நல்லா இருக்கும் பாட்டி. அதே 2 நாளா நேற்று மகேஸ்வர பூஜை பண்ணோம் பாட்டி. அங்கேயே சாப்பாடு காலி ஆயிடுச்சு, கூட்டம் அதிகமாக வந்துச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. நேத்தும் நித்யானந்த ஆசிரமம் காலி ஆயிடுச்சு. நான் நினைச்சப்பயே நினைப்பீங்களேன்னு நினைச்சேன். சரி பாட்டி. பாட்டி சரியாயிடுச்சு பாட்டி. ஒன்றும் இல்லை. போன் இருக்கு பாட்டி, இருக்குது வரேன். பாட்டி சாப்பிடுங்க. மோர் வேணுங்களா? சரியாயிடுச்சு பாட்டி. மோர் வேணான்னு சொல்லுவீங்களா, அதனால தான் நான் கொடுப்பேன். சரி இந்தாங்க. வந்தேன் 2 நாள் வந்தேன். அதான் இன்னும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. சரி பாட்டி வரட்டுங்களா? மோர் இருக்கு பாட்டி, இருக்குது வரேன். பாட்டி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. மோர் வேணுங்களா? தரம் பாட்டி, மோர் இருக்கு. நீங்க மோர் வேணான்னு சொல்லுவீங்களா, அதனால தான் நான் கொடுப்பேன். சரி பாட்டி சாப்பிடுங்க. உள்ள வச்சிரு. இது எங்க இந்த வாங்க ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். போதுங்களா? சிவாய நம. ஐயா இன்னைக்கு 2வது நாள் 5 நாள் உணவு கொடுக்குறாரு மணிகண்டன்றவர். அவரும் அவங்க நண்பர்கள், அவங்க குடும்பம், அவங்க தொழில் அபிவிருத்தி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம சிவாய. ரெண்டு பேர் வைக்கிறீங்க. சிவாய நம. வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய இது வண்டியில யாருங்க? அந்த வண்டியில அவருங்களா? இப்ப வச்சுட்டு வாங்க. எப்படி எடுத்துட்டு போவீங்க? 2ம் அப்போ வாங்கிட்டீங்களா? சிவா திருச்சிற்றம்பலம்.
பேஸ் பண்ணக்கூடாது, வேற ஒன்றும் இல்லை. More more. சிவாய நம. நீங்க யாரு? சொல்லுங்க, யாரு? என்ன ஊர் நீங்க? என்ன ஊர்? எத்தனை நாளா வந்திருக்கீங்க? நேற்று கூட இல்லையா? சரி சரி. ஓய் கப்பேச்சா சட்டை சாப்பிடலையா? சம்பது இங்கே வந்துட்டீங்களா? இங்கே இருக்கிற மாதிரியே. சரி ஓகே. சில்வர் பிளேட்டு கொடுக்குறோம், வச்சுக்கோங்க. அது பிளாஸ்டிக் வேண்டாம், சூடாக கொடுப்போம். சூடு பிளாஸ்டிக்கில் சாப்பிடாதீங்க. சில்வர் பிளேட்டு தரேன், நாளைக்கு வாங்கிக்கோங்க. ஐயா, இன்றைய உணவு மணிகண்டன் அவங்க நண்பர்கள் சார்பாக தான் கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும். ஏன்னா நேற்றுலேருந்து 5 நாள், இன்னைக்கு 2வது நாளாக கொடுக்குறாங்க. சாமி இருங்க, என்கிட்ட வாங்க. நீங்க ஏன் அவர்கிட்ட பேசுங்க? இருங்க, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு வேலை வச்சுன்னா அவங்க ஒரு வேலை பார்ப்பாங்க. என்ன அவசரமா? இருங்க. ரெண்டு பிளேட்டு. அது உங்க பிளேட் தரணும். எத்தனை முறை தான் பிளேட் கொடுக்கறது? நீங்க மாசத்துக்கு 2 யாத்திரை போயிட்டு வந்து பிளேட்டை தொலைச்சிங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சிவாய நம. தரேன், அப்புறமா தரேன். எல்லாரும் அதான் பாருங்க. இந்த சாதம் வைக்குவேன். சிவாய. இது பிளாஸ்டிக் எத்தாருங்க. சரி, உங்க விருப்பம். நான் சொல்லும் போது சொல்லிட்டேன், 2-3 நாள் சொல்லிட்டேன்.
ஏன்னா இது பாருங்க சாதம் எவ்வளவு சூடு இருக்கு, தொட்டு பாருங்க. இந்த சூடு அதுல போட்டா என்ன ஆகும்? சின்ன நல்ல பாத்திரம் எங்க பிளேட்டு கொடுத்தனே வச்சிருந்தீங்களே எங்க? பிளேட் 2 அப்புறம் வண்டைங்க சிவாங்க சாமி சாதம் எவ்வளோ வாங்குறாங்கன்னு அதுக்கு தகுந்த மாதிரி சாம்பார் கொடுங்க. சாதம் வாங்கிட்ட பிறகு பார்த்துட்டு கொடுங்க. சிவாய நம. சிவ சிவா கொடுங்க. உங்களுக்கு முன்னாடி அது மாதிரி கொடுத்துட்டா லாஸ்ட்ல சாம்பார் பத்தாது. கரெக்டா தேவை கொடுங்க சாமி. இப்ப சாப்பிடுறீங்களா நைட்ல சாப்பிடுறீங்களா? இப்ப சாப்பிட போறீங்களா நைட்ல சாப்பிட போறீங்களா? சாம்பார் சங்கராய நமக அருணா சாதம் ஒன்றும் கொஞ்சம் வைக்கவா? தட்டு எடுத்துட்டு வாங்க. நீங்க வந்துட்டீங்களா? நீங்க எப்படி வந்தீங்க? உங்களுக்கு விட்டுற வேண்டியது தானேங்கண்ணா. இருங்க சாமி. ஏன் ஏன் என்ன பேடி வாங்க, அவர் பேடி வாங்க. சாம்பார் மோர் மோரு மோரை கொடுத்துருங்க. பேக் பண்ணிடுவோம். போலாங்க. சாமியாருங்களுக்கு ஐயா. சாம்பார் அவுட்டா எங்க அந்த கப்பு வச்சிருந்தீங்களா? ஊத்துங்க ஊத்துங்க ஒரு வண்டி இந்த கம்பளமே
வாங்கிக்கோ சாமி, இன்னும் ஒரு 2 கண்டு சாப்பாடு போட்டுருங்க அவரு. முதல்ல வாங்க வேண்டியது தானே? கேட்டேன், இன்னொரு கண்டு போட்டு இந்த லைன்ல வர்றவங்களால வாங்க தாத்தா, சாப்பாடு வாங்கிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்கீங்க. போதுமா ஐயா? இன்னைக்கு 2வது நாளாக மணிகண்டன் அவங்க நண்பர்கள் சார்பாக தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குறவங்க தொழில் அபிவிருத்தி, குடும்ப நலன் எல்லாம் பெற்று வளமாக வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவாய நம. ஓம் நமச்சிவாய. நேரம் உட்கார முடியுங்களா? உட்கார முடியுங்களா? ஏன்? சிவாய நம. நம சிவாய. மட்டும் ஒரு 2 நாளைக்கு வேணும், ஓர் மட்டும் ஓரா கத்திரிக்காய் எல்லாம் இருக்கும், எல்லாம் ஊசி போட்டு. இல்லை, இன்னைக்கு ஃபுல்லாக முள்ளங்கி தான். நேற்று தான் கத்திரிக்காய் இல்லாத கடம்ப சாம்பார். ஓகே, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடாதுன்னா கொஞ்சம் கொடுத்துருங்க. அங்கே உள்ள இருக்கியா? இருக்கு எங்க? நான் வந்து தரேன் நான் வரேன். ஆ ரொம்ப கொதிக்குதாங்காட்டி ஊத்துறதுக்கே பயமா இருக்கு. எங்கேயாச்சும் பட்டுச்சு. இந்தாங்க போதுமா? மோர் வாங்கிட்டீங்களா? என்ன சொன்னீங்கன்னா சாதா வேணுமா? சரி சரி. நீங்க முக்காலாம் வாங்கிட்டு இருந்தீங்க, அதனால தான் நான் கொடுத்தேன். நீங்க வேணுன்ற அளவுக்கு நான் கொடுத்துறேன். அப்பளம் வேணுமா? யாரு ஹேண்டிகேப்? யாரு? நான் வரேன் நான் வந்து கொடுக்குறேன். சிவாய நம. சாப்பிடுங்க.
சாப்பாடு வாங்குற இடத்துல நான் எப்படி வருவேன்? இல்ல இங்க வரல. நான் போய் வாங்கி போட்டு அப்படிதான் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. என்ன பாரு, நேற்று நீ எடுத்து பார்த்துட்டு ரசம் வாங்கி வந்த. அப்பலாம் கழுவுங்க கழுவுங்க. வாங்க ஐயா. வச்சுட்டு வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, இங்கே தானே இருக்கேன். வச்சுட்டு வாங்க வச்சுட்டு என்னையா ஊற்ற சம்பர முறை கொடுங்க, மோர் சம்பரலாம். நம சிவாய். மர என் பிள்ளைங்க தான், ஸ்கூல் லீவு, சரி சும்மா ஒரு டைம் பாஸ் இருக்கும். அப்பலாம் அப்பலாம் அக்கான்னு நம்ம
Mama, yes. Mama, yes. நான் மோரா Mama. Mama, yes. Mama, ayel. Ayel. Mama, ayel. நெய்ய வேணும் சாம்பாரா போதுமா சாம்பார் வேண்டாமா வாங்க Goma. நெய்ய வேணும் Goma. Goma, என்ன பண்றீங்க? நான் ஒரு மரத்தை சரி வாங்கிட்டீங்களா அதுக்கு முன்னாடிதான் முன்னாள் தலைவர் ஒருத்தர் வந்தாரு அவர்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசியிருந்தேன் அப்போ இது மோர் பிடிச்சி ஒரு சமயம் பால் சர்வீஸ் வந்துட்டாங்களா கூட இல்ல 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 சரி சரி உங்க அக்கா அங்கதான் ஒர்க் பண்றாங்க எங்க ஊர் ஸ்கூல்ல பாப்பாங்க டெய்லி பாப்பாங்க சரி இதை முடிச்சுட்டு வரேன் இந்த வரேன் மோரா இல்ல பட்டு இதுதான் உங்க பாத்திரம் சரியா நீங்க வந்து இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுக்குறீங்கன்னா அது எனக்கு தெரியும் நான் வந்து என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க நான் நிறைய பேச விரும்பல புரியுதுங்களா இது இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாரு பாத்தீங்களா அவர் வந்து ஒரு ஐடி கம்பெனி வச்சிருக்காரு நைட்டு தூங்க மாட்டாரு புரியுதா ஏன்னா யூஎஸ்க்கு ப்ராஜெக்ட் பண்றாரு அவங்க வந்து நைட்டு தூங்காம அவங்க தூக்கத்தை கெடுத்து சம்பாதிக்கிறாங்க அந்த காசுல நமக்கு தர்மம் பண்றாங்க புரியுதா அந்த சாப்பாடு நம்ம தட்டுக்கு வர சாதம் எத்தனை பேருடைய உழைப்பு அதுக்கு தகுந்த மரியாதையை நம்ம கொடுக்கணும் புரியுதா நம்ம பாக்கல வாங்கி 4 பேர் கொடுத்துட்டு போறது எனக்கு தெரியும் ஒரே இடத்துல அந்த வேலையை நானே செஞ்சுட்டு போயிடுவேன் முதல் ஸ்டாப்பிங்லேயே நிறுத்தி கொடுத்துட்டு போயிடுவேன் புரியுதுங்களா அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நானும் வந்து முகம் சுழிச்சு இல்ல கோவம்லாம் கிடையாதுங்க ஐயா நான் முகம் சுழிச்சு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது நீங்க சாப்பிடும் போது அதை நினைச்சீங்கன்னாவே நல்லா இருக்காது புரியுதா கொடுக்கறது நானும் சந்தோஷமா கொடுக்கணும் இதை கொடுக்குறவங்களாம் பெரிய உழைப்புல ஏதோ சிவனடியாருன்றதுக்காக தான் நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க புரியுதா அந்த சிவனடியாருன்ற போர்வையை நம்ம கரெக்டா செயல்படுத்தணும் நம்ம பேக்ல வாங்கி யாருக்குன்னா கொடுத்துட்டு போறாரு எனக்கு தெரியுங்க ஐயா சரிங்களா இந்த இப்ப கிரிவல பாதையில 5 கிராமம் இருக்கு அதுல 3 கிராமம் என் சொந்தக்காரன் இருக்கான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி நானே கொடுத்துட்டு போயிடுவேன் புரியுதுங்களா ஒரு ஸ்டாப்பிங்ல நிறுத்தி கொடுத்துட்டு போயிட்டே இருந்துடலாம் ஏன் நான் அதை செய்ய மாட்டேன் தேடி தேடி போயிட்டு 10-12 கிலோமீட்டர் கொடுத்துட்டு இருக்கேன் அதை புரிஞ்சுக்கணும் நீங்க வாங்க நிக்குது இங்க சரி கீழே வந்து விட்டு
அம்மி லீவுல கொண்டு வந்து வந்து வச்சியா மோர் சாமியார் மட்டும் உனக்கு மட்டும் என்ன ஒரு கொண்டை மட்டும் விழுந்து முளைக்கிறது விழுந்தா 2 கொண்டை விழுந்து முளைக்கலாம் அது என்ன வித்தியாசமா இருக்கு எல்லாரும் 2 கொண்டை 1 ஓரம் விழுந்து முளைக்கும் இது பாரு 2 கொண்டை விழுந்து உனக்கு மட்டும் என்ன ஒரு கொண்டை விழுந்து ஒரு விழுந்து பறந்து விழுகாம இருக்கு தட்டி எடுக்கணுமே இல்ல ஆடுதா போதும் 2 கொண்டை 1 ஓரம் விழுந்து 1 ஓரம் முளைக்கும் உனக்கு மட்டும் வித்தியாசமா இருக்கு இந்த இதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கு 2 ஒண்ணா வந்து ஒண்ணா முளைக்கும் உனக்கு அப்ப கீழே விழுந்துருச்சு விழுந்த பல்லு இன்னும் ஆளே பார்க்க முடியல. வெளியே போயிட்டு எங்க? இது தென்காசி மோர் முதல்ல உள்ளே முளைஞ்சது ரெண்டாவது சாம்பார் காய்கறி உள்ள ஒரே பச்சை ஆனா 2 பேரும் அண்ணன் தம்பியா ஒரே மாதிரி எல்லாரும் வாங்கி கழிச்சு நான் மொட்டை போட்டு வைக்கிறீங்க. எங்க போய் வந்தீங்க? இங்கே போட்டீங்களா? வேற எங்க போறேன் வாங்க சார். கீழே போய் பார்த்துட்டு கீழே போடு அது மாறி இந்த திங்க முடியாது மரம் எதுனால உட்காந்து நம்ம எது மேல இருக்கோம் நம்ம காருக்குள்ள இருக்கோம் எது உள்ள இருக்கும் எது மேல இருக்கும் பூமிக்குள்ள பூமி மேல என்ன இருக்கு அதுக்கு ரோடுக்கு மேல